இந்த நவம்பர் மாதம் என்றாலே இறந்தோர்க்கான மாதம் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். எனக்கு இந்த மாதத்தில் நான் ரொம்ப நினச்சி பார்க்குறது என்னுடைய ஆச்சி அம்மாச்சி 2 பேருமே. ஏன்னா எங்களுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளார இருந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், பண கஷ்ட நேரத்திலேயா இருக்கட்டும், அவர்கள் அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்தினார்கள் என்று அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் அது எனக்கு என் லைஃப் டைமில் என்னோடய ஜேர்னியில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்கிட்டருந்தும் நான் கற்றுக்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம், தினமும் திருப்பலியை நம்ம போகணும், அட்டன் பண்ணணுன்றது. குடும்ப ஜபமாலை இதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் என் குழந்தைக்கு எல்லாத்துக்குமே அதோட முக்கியத்துவத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. திருப்பலிக்கு போகணும், முழு திருப்பலியை அட்டன் பண்ணணும், எந்த இடத்துலையும் கடவுளை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஆழமாக எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அவங்கள சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அவங்கள நினைக்கிறப்போ இன்றைக்கி நான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறப்போ எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளில் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அவங்க இருந்திருந்தால் நம்மளை எப்படி கைட் பண்ணியிருப்பாங்க, வழி நடத்தியிருப்பாங்கன்னு ரொம்ப யோசித்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் வரேன். அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பலமாக இருக்குது. நானும் என் பொண்ணுக்கு திருப்பலியின் முக்கியத்துவத்தையும், ஜபமாலை ஜபம், குடும்ப ஜபத்துடைய முக்கியத்துவத்தையும் நான் ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக அப்படின்னு இதை செஞ்சே ஆகணும்னு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் அவங்களுக்காக நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால், நான் கண்டிப்பாக பாப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்க சிமெட்ரிக்கு போய் நின்று ஜபம் சொல்லிட்டு வர, திருப்பலி ஒப்பு கொடுக்குற. ஸோ நம்ம எல்லாரும் யாரும் நினையா ஆத்மாக்களும் நிறையா பேர் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆண் மக்களுக்காக இந்த மாதத்தில் திருப்பலி எவ்வளோ திருப்பலி அவங்களுக்காக ஒப்பு கொடுக்க முடியுமோ ஒப்பு கொடுத்து, அவங்களுக்காக நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை விசுவாசமும் நம்ம மனதில் இருக்கட்டும்.